ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபட்ஜி ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம டின் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் மோஸ்ட்லி உங்களுக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் எப்படி போடுறதுன்னு நான் காமிச்சது கிடையாது. ஸோ இந்த இதில் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றதை நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி உங்கள் ரோல்லேருந்து இந்த 2 எட்ஜ் டச் ஆகிற அளவுக்கு பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சென்டரில் உங்கள் டின் வச்சுட்டு இந்த மாதிரி பென்சில் வச்சு கோடு போட்டுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு பிகினராக இருந்தால். நான் நார்மலாக அப்படியே டின் வச்சுட்டு 4 கார்னர் கட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது பிகினர்னு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களுக்குமே இப்படி பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது கரெக்டாக பர்ஃபெக்டாகவும் நம்மளால் கட் பண்ண முடியும். இப்போ இந்த கார்னரை அந்த கார்னர் கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேப் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். ஓகே, இந்த மாதிரி 4 எட்ஜையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இந்த 4 கட் பண்ண பேப்பரையும் வந்து எடுத்து போட்டுறாதீங்க. இதை அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் நம்ம பண்ணும்போது இது ரொம்ப யூஸ் ஆகும். சாக்லேட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு. பிகாஸ் பார்ச்மெண்ட் பேப்பரும் காஸ்ட்லி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த 4 இதையும் நல்லா மடக்கிக்கோங்க இப்படி. ஓகேவா? ஜஸ்ட்டு இந்த மாதிரி. ஓகேங்களா? ஒன்றோட ஒன்று ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 4 எட்ஜோ நம்ம பண்ணிவிட்டு இப்போ உங்கள் டின்னில் உள்ளே வச்சுட்டு நல்லா ப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த கோடு போட்டிருக்க இடம் வந்து கீழே நல்லா பதிஞ்சு வைக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? அதை நல்லா இப்படி கையில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கார்னர் வந்து அப்படியே உள்ளே உட்காந்துரும். அப்புறம் உங்களுடைய இந்த மேலே சைடில் இருக்கிற பார்ச்மெண்ட் பேப்பரை நல்லா ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கீழே நல்லா வந்து கை வச்சு ஃபுல்லாக அது உள்ளே உட்கார்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய டின் ரெடி. இந்த இதுக்கு நான் யூஸ் பண்ணுற டின் 7 இன்ச் டின். ஓகே, ஸோ இப்போ ஃபட்ஜி ப்ரௌனி பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். மார்டி கம்பெனியாக இருந்ததுன்னா 2 ஸ்லாப் போடுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபட்ஜி ப்ரௌனி. ஸோ ஃபட்ஜி ப்ரௌனினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேக்கி ப்ரௌனி, ஃபட்ஜி ப்ரௌனி இருக்கும். கேக்கி ப்ரௌனியில் ஃப்ளார் அதிகமாக போடுவோம், ஃபட்ஜி ப்ரௌனியில் ஃப்ளார் வந்து கம்மியாக போடும். அதுவும் மைதா மாவு. ஓகேங்களா? ஸோ அப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் மைதா எவ்வளோ அதிகமாக போட்டாலும் எவ்வளோ அதிகமாக போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேக்கியாக உங்களுக்கு வரும். பட் மைதா நம்ம கம்மியாக போடும் பட்சத்தில் இது வந்து சாக்லேட் ஃபட்ஜ் மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபட்ஜி ப்ரௌனி. இப்போ வந்து நான் 200 கிராம் டார்க் காம்பவுண்ட் கூட 125 கிராம் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அதை ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஓவனில் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஓவன் இல்லைன்னா டபுள் பாயிலிங் மெத்தட்லையும் நீங்கள் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஓரம் இருக்கட்டும். இப்போ இது கூட வந்து நம்ம 125 கிராம் வந்து எக் எடுக்க போகிறோம். ஸோ குட்டி குட்டி எக்காக இருந்தால் 3 எக் எடுத்துக்கோங்க. ஸ்மால் எக்லேயே உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்துடும் 125 கிராமு. இன்கேஸ் பெருசு மீடியம் சைஸ்லெஸ்ஸாக இருந்ததுன்னா, அதாவது ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி சைஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ மெஷர் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ என்கிட்ட இருக்க எக் வந்து ஒன்று பெருசு ஒன்று மீடியம் அப்படி இருக்குது. அதனால நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது போட்ட உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 150 வருது. எனக்கு எக் அவ்வளோ தேவையில்லை. நான் பட்டர் எவ்வளோ எடுக்கிறேனோ அவ்வளோதான் எக் எடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 3த்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸை வந்து நம்ம எடுத்துடலாம் இதுலேருந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதுலேருந்து பேலன்ஸ் இருக்கிற 20 to 25 கிராம் எக்கை வந்து நான் இதுலேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபட்ஜி ப்ரௌனி பார்க்கறதுக்கு சாக்லேட் ஃபட்ஜ் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கட் பண்ணி எடுத்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பிளெயினாக இருக்கும். அந்த கேக் க்ரம்ஸே தெரியாது. ஓகேங்களா? அதுதான் ஃபட்ஜி ப்ரௌனி. ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இதில் வந்து சாக்லேட் அதிகமாக இருக்கும், ஃப்ளார் கம்மியாக இருக்கும் நம்மளுடைய ஃபட்ஜி ப்ரௌனியில். அதே கேக்கி ப்ரௌனியில் ஃப்ளார் அதிகமாக இருக்கும். அதாவது சாக்லேட் அதிகமாக இருந்தாலும் ஃப்ளாரோட இது வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் எப்படி ஃப்ளார் அதிகமாக போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய கேக்கி ப்ரௌனி வர்றது. ஓகேங்களா? ஸோ ஃபட்ஜி ப்ரௌனி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக அந்த சாக்லேட்டோட இது இருக்கும். ஸோ இப்போ 125 கிராம் நான் வந்து எக்கு வந்து மெஷர் பண்ணி எடுத்துட்டேன். இது கூட வந்து நான் 140 கிராம் வந்து ப்ரௌன் சுகர் போடுறேன். ப்ரௌன்லேயே கேஸ்டர் சுகர் யூஸ் பண்ணுறேன். எதுக்காக இந்த கேஸ்டர் சுகர் யூஸ் பண்ணுறோன்னா அந்த எக்கு ஸ்மெல்லை இதுவே டாமினேட் பண்ணிடும். இப்போ 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம எப்பவும் போல் எப்படி பீட் பண்ணி கேக்குக்கு எடுப்போமோ அதே மாதிரி லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட் பீட் பண்ணி இது திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரௌன் சுகர் கேஸ்டர் சுகர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து நல்லா உங்களுக்கு எக்கோட ஸ்மெல் வெளியே வராது. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய எக்கோடைய பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சாக்லேட் மிக்ஸோட மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இதை விட டபுளாக வேணும்னா ரெசிபி டபுள் பண்ணிக்கோங்க.
ஸோ நீங்கள் உங்களோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 170 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க 10 மினிட்ஸு. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து எக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட வந்து பேக் மோட் கிடையாது, ஏன்னா இப்போ என்னோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், இந்த ஃப்ரீ ஆன்லைனில் இருக்கவங்களும் கேட்குறது அந்த பேக் மோட் இல்லை, அந்த மாதிரி பேக்குன்ற ஆப்ஷன் இல்லைன்னா 2 காயிலும் ஆனில் இருக்கணும், வித் கன்வெக்ஷனோட இருக்கணும். கன்வெக்ஷன்றது ஒன்றும் இல்லை, உள்ள ஃபேன் சுற்றும், அந்த சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த சிம்பிள் மேலே ராடு கீழே ராடு ஆனில் இருக்கணும், சென்டரில் உங்களுடைய ஃபேன் சுற்றணும். ஸோ அந்த இதுக்கு போயிடுங்க, ஸ்விட்ச் ஓவர் ஆகிடுங்க. இன்கேஸ் உங்ககிட்ட பேக் மோட் இல்லைன்னா. பேக் மோட் இருந்ததுன்னா பேக் ஆப்ஷனே போங்க. அதே மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறது 60 லிட்டர் ஓவன். ஸோ 60 லிட்டர் ஓவன்றதுனால நான் வந்து இதை 25 மினிட்ஸ் தான் பேக் பண்ண போகிறேன். இன்கேஸ் அதை விட கம்மியாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 to 35 மினிட்ஸ் ஆகும் அதை பேக் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக் மிக்ஸ் இதில் எல்லாமே போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து நம்ம இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னொன்று பேக்கிங் பண்ணும்போது நம்ம இதில் வந்து சாக்லேட் தான் அதிகமாக இருக்குது, ஃப்ளார் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபட்ஜி சாக்லேட் நீங்கள் பேக் பண்ணும்போது அந்த பேக் பண்ணி முடிகிற சமயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து ஹார்டாக வரும். ஹார்டானா லைட்டாக தீஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். பட் அது அப்படி கிடையாது, பிகாஸ் அந்த சாக்லேட்டோடைய ஸ்மெல் தான் அப்படி வரும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேவா? இப்போ மைதா 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், கொக்கோ பவுடர் 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ கொக்கோ பவுடர் வந்து டார்க் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது இன்னும் நம்மளுடைய ப்ரௌனிக்கு கலர் வந்து இன்னும் நல்லா கொடுக்கும். ஓகேங்களா? டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் கலர்ஸ்க்கே நமக்கு அந்த டார்க் கொக்கோ பவுடரும் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட். ஓகேங்களா? அதே மெத்தட்லேயே நம்ம வந்து இந்த பேட்டரை ரெடி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கட் அண்ட் ஃபோல்டு ஒன்றும் இல்லை, இப்படி சுற்றி பண்ணுறது ஃபோல்டு, நடுவில் பண்ணுறது கட் பண்ணுறது. இது ஃபோல்டு, நடுவில் பண்ணுறது கட்டு. ஓகேங்களா? இது எதுக்காக மெயினாக பண்ணுறது அப்படின்னா, நம்ம விகரஸாக நல்லா அடிக்கும்போது இந்த எக்கில் வந்து நிறைய ஏர் பேக்கெட்ஸ் வந்து நிறைய கிரியேட் ஆகும். ஸோ அப்போ நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது அங்கங்கே உள்ள அப்படியே ரவுண்டாக பெரிய பெரிய கேப் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஏர் பேக்கெட்ஸ் தான். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்லோவாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பண்ணுறது நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம டின்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த டின்ல நம்ம வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து டின்னுக்கு எண்ணெய் எதுவுமே தடவில்லை, ஸ்ட்ரெயிட்டாக பார்ச்மெண்ட் பேப்பர் மட்டும் போட்டு வச்சுட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அந்த சென்டரில் விழுது டிஸ்டர்பாக இருக்குன்னா ஆயில் போட்டிங்கன்னா அது அப்படியே போய் அதில் ஸ்டிக் ஆகி நிற்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நான் 170 டிகிரி ப்ரீ ஹீட்டட் ஓவனில் பேக் மோடில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எப்போவுமே எக்கு போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுடைய டிகிரி 160 to 170 தான் இருக்கணும். 180 190 அதுக்கெலாம் போகக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு, டின்ல ஊற்றியாச்சு. இதை வந்து நல்லா வந்து டேப் பண்ணிக்கோங்க, ஒரு 5 to 6 டைம்ஸ் டேப் பண்ணுங்கள். ஸோ உள்ளே இருக்க ஏர் பேக்கெட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். அப்படி டேப் பண்ணிட்டோம், நமக்கு வந்து உள்ளே வந்து மேலே பாருங்கள் குட்டி குட்டியாக வந்து நமக்கு அந்த ஏர் பேக்கெட்ஸ் தெரியுது இல்லையா, ஸோ அதுவும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்யூயர் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். ஓகே, இப்போ இதை நான் நல்லா பேக் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஃபட்ஜி ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் உள்ளே ப்ரிக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ஃபட்ஜி ப்ரௌனியில் இப்படி தான் வரும், பார்த்துக்கோங்க. அப்படியே க்ளீனாலாம் வராது, ஏன்னா இதில் ஃப்ளார் கம்மியாக இருக்குல்ல. ஸோ அதனால் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. இதனோட சாக்லேட்டு தான் வந்து நமக்கு அப்படி இருக்கும், சாக்லேட்டு தான் நிறைய இருக்குது இதில். அப்போ சாக்லேட் வந்து நம்ம வார்மாக இருந்தால் ஆகும், மெல்ட் ஆகும்ல, அந்த கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு வரும். இதை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது. அது அப்படியே வந்து ஒரு மாதிரி அதை நல்லா தேய்ச்சிங்கன்னா ஒரு உருண்டையாக, ஒரு மாதிரி லைட்டாக உருண்டையாக ஒரு கையிலேருந்து ஈஸியாக பீல் பண்ணிட்டு வரும். ஸோ அது மாதிரி இருந்தாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து ஒன்ஸ் ப்ரௌனி மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இமிடியேட்டாக வந்து கூலிங் ரேக்குக்கு மாற்றுங்க. அதே மாதிரி கூலிங் ரேக் மாற்றும் போது கவுத்து போட்டெல்லாம் ப்ரௌனியை கூலிங் ரேக்கு மாற்றக்கூடாது. அதுக்கு தான் பார்ச்மெண்ட் பேப்பர் 4 சைடு போடுறது. இந்த மாதிரி தான் எடுத்து நீங்கள் போடணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் ஃப்ளார் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும். நார்மல் கேக்கி ப்ரௌனியில் கூட வந்து நம்ம கேக் அளவுக்கு போட மாட்டோம் இல்லையா. ஸோ ரெண்டாவது இதனோட லென்த் வந்து கம்மி, அதனால நம்ம இப்படி தான் வந்து இதை வச்சுக்கணும். அதாவது இப்படி தான் எடுத்து நம்ம ஆற வைக்கணும். ஸோ இதை நான் ஆற வச்சு எடுத்துட்டேன் ஆல்ரெடி. ஓகேவா? ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. இப்போ இதை நான் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ கட் பண்ணும்போது நீங்கள் வந்து நைஃப் வச்சு கட் பண்ணணும். இதை நல்லா ஆறுனாலும் இதை வந்து கவுத்து போட்டு பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து இழுக்கிறது அதெல்லாம் வேண்டாம். ஸோ நீங்கள் நம்ம பேக் பண்ணுறோம், பேக் பண்ணி எடுத்து கூலிங் ரேக்கில் அப்படியே எடுத்து வைங்க. ஸோ ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே அப்படியே எடுத்து அப்படியே கட் பண்ணுங்கள். ஓகேங்களா?
ஸோ இந்த ஃபட்ஜி ப்ரௌனியில் 2 விஷயம் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக 3 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மேலே ஃப்ளேக்கியாக வரும், 2வது ஃபட்ஜியாக இருக்கும், கேக் க்ரம்ஸ் மாதிரி வராது உங்களுக்கு, அந்த சாக்லேட் ஃபட்ஜு மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் 3rd ஒன் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுக்கும்போது அந்த டைமில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து தீஞ்ச மாதிரி ஸ்மெல் வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃபட்ஜு மாதிரி, சாக்லேட் ஃபட்ஜ் மாதிரி இருக்குது. இதுதான் ஃபட்ஜி ப்ரௌனி, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் நமக்கு பேக் பண்ணி முடிக்கும் போது, இல்லை பேக் ஆக ஆக அந்த ஸ்மெல் வரும். உடனே நீங்கள் பயந்துராதீங்க, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரௌனி வந்து ரெடி ஆகிறதுக்கு 25 மினிட்ஸ் ஆகும். ஸோ 25 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு உங்கள் பேக் ஓவன்லேருந்து இதை வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போது என்னோட நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனி கிளாஸ் தான் வரப்போகுது. அது எக்லெஸ் வரும். ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு டவுட்டு, இந்த ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ்க்கும் இந்த பெய்டு பேக்கிங் கிளாஸ்க்கும் என்னன்றது. என்னோட பெய்டு பேக்கிங் கிளாஸ் எல்லாம் வந்து 95% எக்லெஸ் தான், ஓகேங்களா? எக் வச்சது எதுவுமே கிடையாது. பட் நான் போடுற பேக்கிங் கிளாஸ் ஃப்ரீயில் 90% எக் வெர்ஷன் தான் நான் போட்டுட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபட்ஜி ப்ரௌனி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்